அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் பல வகையான வேதனையையும் பல நெருக்கடிகளையும் உங்களுக்கு கொடுத்தவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அதே இடத்தில் அசிங்கப்பட்ட இடத்திலே சிம்மாசனம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே இந்த வாரம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே மாசென்றி கொடுக்க போகும் ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதை திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் இந்த வேலையை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது மாசென்றி கொடுக்க போகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மாசென்றி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வருகிறார். மிதுன ராசியில் இறுதி சில வாரங்கள் வலம் வரக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நினைப்பதை விட அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக விரைவில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் இருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் நிச்சயமாக மாசென்றி கொடுக்கக்கூடிய வகையில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக பல நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சனி பகவான் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. சனி குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரும் இந்த வேலை என்பது உறுதியாகவே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படும் சனியின் அமைப்பால் பல சிக்கல்கள் விலகி சிறப்பான மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக இந்த வேளையில் வருகிறது. சனி பகவான் தனது சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் அனைத்து வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலும் தவறவிட்ட வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரி எது தவறு எது என்பதை நன்கு உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு தனது சொந்த ராசியான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் கும்பராசி அவரது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. ஒரு வகையில் அது இவருக்கும் சாதகமான வீடாக இருக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது அவரது நட்சத்திரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இடம் அவரது ஆளுமையில் நிறைந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரமாக அமைய போகிறது. மோட்சக்காரகரான கேது சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனின் ஆட்சி வீட்டில் இந்த வேளையில் வலம் வருவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் குழப்பம் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான சிக்கல்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடன் வெற்றியை ருசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். அதே போன்று மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலம் வர போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு. எனவே
பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளில் வெற்றி பெறும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் இந்த நேரம் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று நிறைவாக வலம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசியலில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரலாற்று ரீதியான சிறப்புமிக்க நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புதன் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அவமானப்பட்ட இடத்தில் சிம்மாசனத்தை அடையும் நேரமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக வலம் வருவதால் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவில்லாத வகையில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பிறக்கும் சிறப்பான வேளையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைகிறது. இந்த தருணத்தில் பயணம் அதிகரித்தாலும் அது இனிமையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். தற்காலிக பணியில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கும் கடுமையான போட்டிகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். தொழில்துறையில் பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை இந்த தருணத்தில் தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மாசென்றி கொடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணரும் அற்புதமான நேரமாக நிச்சயமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல வரலாற்று நிகழ்வாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கைகூடி வரும் அற்புதமான வேலையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடனை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான நல்ல வழிகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை அன்று சாய்பாபா சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும். சிம்மாசனம் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.